இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னாக்கா 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம் தாங்க. சோலார் பவர் பிளான்ட்டுங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னா திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நியர்பை தான் இந்த சோலார் பவர் பிளான்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் வித் பேட்ரி, உங்களுக்கு சோலார் பேனல், இன்வெர்டர் இதெல்லாம் வந்துடுங்க. அதுதான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வீட்டுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது. சிஎன்சி மிஷின்லேருந்து உங்களுக்கு லேத்து மிஷின், வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம சோலார் பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இதில் பண்ணுற மெயின் ரீசனே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான எனர்ஜி ஆடிட்டிங் நம்மளே பண்ணி எல்லாமே A to Z அத்தனையுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கனாக்கா திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே EV பவரே கிடையாதுங்க. இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு 2 ஃபேனு, லைட்டு இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட போகிறீங்க, EV இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணுன்னாக்கா தெளிவாக எல்லாம் கிளியராக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்மளோட ஆஃபீஸ் கோயம்புத்தூர். உங்களுக்கு தேவையான நம்மளோட டிஸ்பிளே நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் உங்களுக்கு எது வேணுமோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள், அதுக்கானது ரிப்ளை நான் உங்களுக்கு பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 200 AH பார்த்திங்கன்னா UTL சோலார் C10 இன்வெர்டருக்கு பேட்டரிங்க. சரிங்களா? சோலார் பேட்டரியில் பார்த்திங்கன்னா C10 பேட்டரி மட்டும்தான் போடணும். சோலாருக்கு நீங்கள் C20 இன்வெர்டர் பேட்டரியே போடக்கூடாது. இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃபு கிடைக்காது. அதோட இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்குங்க. செல்லோட டிஃப்ரெண்ட் வேரியேஷனுங்க ரெண்டுக்கும், சோலாருக்கும் நார்மல் இன்வெர்டருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிக்கு இது ரெண்டுமே செல் வேரியேஷன் வேறுங்க. அதனால் லைஃபு கிடைக்கிறது கஷ்டங்க. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற நம்ம ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக சீட்டில் போட்டாலும் சரி, இல்லை மொட்டை மாடியில் நீங்கள் ரூப் டாப் சோலார் போட்டாலும் சரிங்க, அதே மாதிரி சீட் மெட்டல் நீங்கள் போட்டாலும் சரிங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லாங் ரயில் வித் எல் ஆங்கிள் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. 2 பேனல் 540 போட்டிருக்கோம். அதே மாதிரி லாங் ரயில் வித் அலுமினியம் ப்ளஸ் SS போல் நட்டு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாம்பு, எண்டு கிளாம்பு, மிட்டு கிளாம்பு எல்லாமே அலுமினியம் தான். டோட்டலாக உங்களுக்கு லைஃப்னு பார்க்கும்போது ஒரு 50 வருஷம் இல்லை 25 வருஷம் கூட லைஃப் வருங்க. உங்களுக்கு துரு பிடிக்கிறதுக்கோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கோ நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் போகணும் அப்படிங்கிற வேலைலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்க அத்தனையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலுமினியம் தான். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரிங் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரிங் இருக்கோ அந்தளவுக்கு தான் லைஃப் வரும். அதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேனல் சூஸ் பண்ணுறதோ, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கிளியராக நீங்கள் வெல்டிங் பண்ணாமல் போல்டு நட்டு பார்த்தீங்கன்னா GAO ப்ளஸ் MSலேயே போடுறோம் அப்படிங்கிற தட்டத்துக்கு போகாமல் நீங்கள் டோட்டலாகவே அலுமினியத்துக்கு போயிட்டுனா உங்கள் லைஃப் அதிகம் கிடைக்கும். SS அப்படிங்கிறது 304 தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுங்க. 306, 302ன்னு சொல்லிட்டு நிறைய SSல டைப் இருக்குது. நம்ம பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போல்டு நட்டு, அலுமினியம், எண்டு கிளாம், மிட்டு கிளாம் இது எல்லாமே தான் இருக்குது. நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா சோலார் கோயம்புத்தூருங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆஃப் கிரிட்டு, சோலார் பவர் பிளான்ட்டு, சோலார் ஆன் கிரிட்டு சிஸ்டம், சோலார் வாட்டர் பம்பு, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ், உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் உள்ள எல்லா மிஷினரியும் உங்களுக்கு வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், CNC மிஷின், லேத்து மிஷின் இது எல்லாமே செயல்படும். இதில் நம்ம அதுக்கான எனர்ஜி ஆடிட்டிங், எனர்ஜி ப்ராப்பர்ஸ் எப்படி என்ன அதை இன்ஸ்டால் பண்ணணும், எந்தெந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூரை பொறுத்தவரை ஸ்பிண்டிங் மில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாயப்பட்டறை, அதை விஞ்ச் அப்படிம்பாங்க. இது அதெல்லாமல் உங்களுக்கு பனியன் ஃபேக்ட்ரி, அங்கே இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பனியம் ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஆன் கிரிட் சிஸ்டங்களும் ஆஃப் கிரிட் சிஸ்டங்கள் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரிங் பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். அதான் சொல்கிறேன்ல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடியது ஸ்ட்ரக்சர் தான் மெயின். பேனல் பார்த்தீங்கன்னா அதோடய லைஃபு காலம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம். அதோடய வாரண்டி கம்பெனியை பொறுத்து மாறுங்க. 10 years வரும், இல்லைனா 12 years வரும். அதுதான் அவ்வளோதான் பேனல் வாரண்டி. இதை தவிர வேறு ஏதாவது மார்க்கெட்டிங்கில் 25 years உங்களுக்கு வாரண்டினா அதை நம்பாதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது UTL காமா ப்ளஸ் 1 கிலோவாட் இன்வெர்டர் 12 volt DC சப்ளைங்க. பேட்டரி அதே மாதிரி 200 AH UTL சோலார் பேட்டரி மட்டுமே
இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா நாங்கள் பிராண்டை மென்ஷன் பண்ணுறோம், பிராண்டை சொல்கிறேன்னா உங்களோட இதில் நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் எந்த பிராண்டை எதுவாக எடுத்துறீங்க. பர்டிகுலராக ஸ்ரீ விநாயகா சோலார் கொடுக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கான சர்வீஸு கேர் ஆஃப் பூராமே விநாயகா சோலார் தான் ஏற்றுக்கும். நீங்கள் கம்பெனியை பாருங்கள், கம்பெனி வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க போவாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. கம்பெனி சைடில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியும் 100% சப்போர்ட்டு கிடையாது. அதுக்கான உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வெண்டாரோ அந்த இன்ஸ்டாலரோ அவங்கள கேர் ஆஃப் பண்ணுற மாதிரி எந்த பிராண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டருங்க. இதை தவிர நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெர்ட்டரில் உங்களுக்கு சோலார் இன்வெர்ட்டரில் மெயினாக இந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட்டு அது ஃபால்ட்டு ரெட்டிஃபைர் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு கைட்லைன்ஸ் ப்ளஸ் வந்து டிஸ்பிளே அவங்க வந்து மானிட் பண்ணுற மாதிரி ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கரிங். அதை பார்த்து நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல எந்த கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம கால் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்குறோம், நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்துங்க டிசி கேபிள் அதுக்கானது இபி சப்ளை இங்கே கிடையாது. 100% இபியே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே சோலாரில் தான் உங்களுக்கு ஓட்ட போகிறாங்க. சோலாரில் தான் ஃபுல்லாக ரன் ஆக போகுது. அப்போ சோலாரில் ரன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏசி ஓடணும், ஃப்ரிட்ஜ் ஓடணும், வாஷிங் மிஷின் ஓடணும், டிவி ஓடணும், கேமரா ஓடணும், பம்பு ஓடணும் அப்படின்னாக்கா கெப்பாசிட்டி இருக்குங்க. பட் ஆனால் டே யூஸ்னால் சொல்லுங்கள் போட்டு தரோம், நைட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிடையாது, நம்ம பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபார் டே யூஸ் ஆஃப் கிரிட்டில் போடுறோம். நைட் யூஸில் ஒன்லி ஃபார் லைட் அண்ட் ஃபேன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கானது ஆஃப் கிரிட் நம்ம டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனால் பகலில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஆஃபீஸ் போய்டுவோம், ஒர்க்குக்கு போய்டுவோம், நைட்டு வந்து தான் எல்லாமே பண்ணுவோம். எங்களுக்கு இபிஏ வாங்காமல் நாங்கள் கரண்ட் பில்லே கட்டாமல் அது 0 ஆக்கி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா கம்பல்சரி பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 1 கிலோவாட்டு காமா ப்ளஸ் 12 வோல்ட்டு இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து அதே சேம் 1 கிலோவாட்டு தாங்க. அதே அதோடய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 53 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். மோனோ பர்க் வித் ஆஃப் கட் தான். ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு சிங்கிள் சைடு பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைபேசியல் பேனல் என்றைக்குமே ஜேஎஸ்டபிள்யூ சீட்டு அல்லது டெரஸில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சீட்டில் வந்து அட்வைஸபிள். எந்த ஒரு கம்பெனி இது வரைக்கும் எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாகவோ வாரண்டி பீரியடுமாவோ அவங்க சர்டிஃபிகேட்டில் கொடுக்க கிடையாது. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கொடுக்குறதுனால நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க. பைபேசியல் பேனல் ஒன்லி ஃபார் த கிளியரன்ஸ். 4 அடி உங்களுடைய எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து 4 அடியிலேருந்து 5 அடி வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கணும். அப்போ தான் சோலார் பவர் பிளான்ட்டில் போடக்கூடிய எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேனலோட வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் சீட்டில் போட்டால் பைபேசியல் பேனலுக்கு வாரண்டி கிடையாதுங்க. அதனால் மோனோபேசியல் சிங்கிள் சைடு பேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோதோ பெட்டருங்க. அது நல்ல கம்பல்சரி நீங்கள் எந்த வெண்டார் எந்த இன்ஸ்டால் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை மட்டும் பார்த்துங்க. மொட்டை மாடிக்கு டெரஸில் போடுறோன்னாக்கா நீங்கள் பைபேசியல் பேனல் போடுங்க. சீட்லேயோ இந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி சிங்கிள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் போடுங்க. 100% அதுதான் உங்களுக்கு லைஃப். அதுவுமே 25 இயர்ஸ் லைஃப் வருமாங்கிறது சொல்ல முடியாது. உங்கள் ஏரியா டெம்பரேச்சரை பொறுத்து மட்டுமே தான். சோலார் பேனல் போட்டால் வெயில் ஹையாக அடிக்கும், நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகம் கிடைக்கும் நினைக்காதீங்க. தயவு செய்து அது ஒரு ரொம்ப 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 நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபெயிலியரான விஷயம். 38 டிகிரிக்கு மேலே வெயில் போயிடுச்சுன்னா சோலார் பேனல் கரெக்டான நீங்கள் போடுற பேனல் அவுட்புட்டு கிடைக்காதுங்க. 10 to 20 டிகிரி செல்சியஸ் எங்கே வெயில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அங்கே மட்டுமே தான் நீங்கள் போடக்கூடிய ஃபுல் எஃபிஷியன்சி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். என்ன இன்வெர்ட்ரு என்ன பேனல் நீங்கள் போடுறீங்களோ ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை அதுலேருந்தும் உங்களுக்கு ஒரு 30% 20% போடுங்க, பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸில் போகும். பட் ஆனால் லோடு வந்து இன்வெர்ட்டருக்காக 80% மட்டும் நீங்கள் லோடு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்வெர்ட்டரோட லைஃபும் கிடைக்கும், பேட்டரியோட லைஃபும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன வந்து ஏசி லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி அந்த ஏசி ஆம்ஸ் என்ன லோடு வருமோ அதுக்காக நீங்கள் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து செலக்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை பவர் இல்லாத இடத்துல நீங்கள் 100% வந்து யூஸ் பண்ணலாம். யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு வந்து அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஏசி போடணும், ஏன்னா ஹீட்ரு போடணும் அப்படின்னா 100% சக்ஸஸ் கிடையாதுங்க. லைட்டிங், ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, சிசிடி கேமரா, ஒய்ஃபை இதெல்லாம் போடலாம். ஒரு 1/2 HP 1 HP வரைக்கும் மோட்டர் பம்பு, வாட்டர் பம்பே நாங்களே சப்போர்ட் பண்ணி தரோம். அது சொல்கிற டைமில் சொல்கிற நேரத்தில் போடணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் போடுறேன், ஹீட்ரு போடுறேன், ஹேர் ட்ரையர் போடுறேன், ஒரு எக்ஸட்ரா நீங்கள் சொல்லி ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா கம்பல்சரி பவர் கிட் ஆஃப் கிரிட் வந்து ஃபெயிலியர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து.
எங்களுக்கு நாங்கள் சொல்கிற கைடன்ஸு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது சோலாரை போட்டு கொடுத்தாங்க எனக்கு ஓடலைன்னு சொல்கிறது தான் மெயினாக சொல்லி. அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற முறை கரெக்டாக பயன்படுத்தினா சோலாரை வந்து 100% வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது வந்து டெக்னிக்கலாக உள்ளவங்களும் நிறையா போட்டு ஆஃப் கிரிட் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் இல்லாதவங்க மட்டுமே தான் அந்த ஃபெயிலியர் சுச்சுவேஷனுக்கு போகிறது. அதனால் நீங்கள் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து செலக்ட் பண்ணுறீங்கனாக்கா பர்டிகுலராக கரெக்டாக கான்ஸ்டன்ட் லோடு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எந்த லோடு நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னா நீங்கள் போடக்கூடிய கெப்பாசிட்டி போட்டு, இல்லை ஃபியூச்சரில் ஒரு 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், DCMCP ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேரல் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். 12 வோல்டு உங்களுக்கு இன்வெர்ட்ரு, 200 AH வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, 5 வருஷம் வாரண்டிங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 வருஷம் இன்வெர்ட்டருக்கு வாரண்டிங்க, காமா ப்ளஸ் 1 கிலோவாட் UTL. இப்பயும் சொல்கிறோம், உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வேணுன்னா எந்த பிராண்டு எது வேணாலும் சர்வீஸுக்கு நீங்கள் பார்த்துங்க, கம்பல்சரி. நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் தான் கேரண்டி, வாரண்டி, சர்வீஸ் எல்லாமே. விநாயகா சோலாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது சர்வீஸில் எந்த இஷ்யூ எது வந்தாலுமே நாங்கள் கேர் ஆஃப் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் எது வந்தாலுமே அதுக்கான ஸ்பேர்ஸ் மெட்டீரியல் நாங்கள் கொடுத்து கம்பல்சரி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வாரண்டி பீரியடில் இருக்கும்போது அவுட் ஆஃப் வாரண்டி கேஸ் போயிடுச்சுன்னா என்ன சார்ஜபிளோ கண்டிப்பாக அந்த சார்ஜபிள் நீங்கள் பே பண்ணால் மட்டுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்ட் யூ கோ டு த கம்பெனி. எந்த கம்பெனி நீங்கள் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கோம் அதுக்கு நீங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார், ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், வாட்டர் பம்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டமோட சப்சிடி, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், டொமஸ்டிக், இதை தவிர உங்களோட இண்டஸ்ட்ரியலில் A to Z எல்லா எக்யூப்மெண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணி அது வந்து ரன்னிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சோலார் பவரும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க. உங்களுக்கு போதுமான தகவல் எல்லாமே நாங்கள் வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். இதை தவிர நேரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு போகணுன்னாக்கா டேரெக்டாக கூப்பிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதுக்கானது என்ன டீட்டெயில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்